தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி உறுப்பினர்கள் இனி தங்களது PF கணக்கில் உள்ள முழு தொகையையும் எடுக்கலாம் என்னும் வகையில் முன்பிருந்த கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டு புதிய சில மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது தொழிலாளர் நலத்துறை அமைச்சகம். ஆனால் இதனை கொடூரமான உழைக்கும் மக்களுக்கு எதிரான நடவடிக்கை என விமர்சித்து கண்டனங்களை பதிவிட்டுள்ளார் திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி. காரணம் என்ன? விரிவாக பார்க்கலாம். வருங்கால வைப்பு நிதி திட்டம், அதாவது EPFOவில் இருந்து PF பணத்தை தங்கள் தேவைகளுக்கு ஏற்ப குறிப்பிட்ட தொகையை எடுத்துக் கொள்ளும் வசதி உள்ளது. அதில் முன்பிருந்த விதிகளை தளர்த்தி 100% வரை பணத்தை எடுக்க அனுமதிக்கும் புதிய திட்டத்திற்கு தொழிலாளர் நலத்துறை அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. அதாவது முன்னதாக திருமணம் மற்றும் கல்விக்கு மொத்தம் 3 முறை மட்டுமே பகுதியளவு பணம் எடுக்க அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் இதனை தளர்த்தி கல்விக்கான பணம் எடுக்கும் வரம்பு 10 மடங்காகவும் திருமணத்திற்கான வரம்பு 5 மடங்காகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் அனைத்து பகுதியளவு பணம் எடுப்பதற்கும் குறைந்தபட்ச சேவை காலம் 12 மாதங்களாக குறைக்கப்பட்டுள்ளது. சிறப்பு நெருக்கடி சூழ்நிலைகளில் பணம் எடுப்பதற்கான காரணங்களை இனி சந்தாதாரர்கள் விளக்க தேவையில்லை. உறுப்பினர்களின் கணக்கில் 25% பங்களிப்பு குறைந்தபட்ச இருப்பு தொகையாக பராமரிக்கப்படும். ஆவணங்கள் எதுவும் சமர்ப்பிக்காமலேயே 100% தானியங்கி முறையில் பகுதி பணத்தை எடுக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. EPFின் முதிர்வு பெறாத இறுதி செட்டில்மெண்ட் எடுப்பதற்கான காலக்கெடு 2 மாதங்களிலிருந்து 12 மாதங்களாகவும், ஓய்வூதிய இறுதி செட்டில்மெண்ட் 2 மாதங்களிலிருந்து 36 மாதங்களாகவும் மாற்றப்பட்டுள்ளது. இந்த புதிய விதிகள் உறுப்பினர்கள் தங்கள் உடனடி நிதி தேவைகளை பூர்த்தி செய்ய உதவுவதோடு ஓய்வூதிய சேமிப்பிலும் சமரசம் செய்யாமல் பார்த்துக் கொள்ளும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் புதிய EPFO விதிகளுக்கு திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், மத்திய பாஜக அரசின் புதிய ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு விதிகள் அதிர்ச்சியளிப்பதாகவும் உழைக்கும் மக்களுக்கு எதிரானது என்றும் பதிவிட்டுள்ளார். மேலும் PF தொகையை முன்கூட்டியே எடுப்பதற்கு குறைந்தபட்ச வேலையின்மை காலத்தை 2 மாதங்களில் இருந்து ஒரு முழு ஆண்டாக உயர்த்தியிருப்பது அதிர்ச்சியளிக்கிறது. மக்களின் சொந்த சேமிப்பில் 25% தொகையை ஓய்வூதியம் பெறும் வரை எடுக்க முடியாமல் முடக்குவது மற்றும் ஓய்வூதிய தொகையை எடுப்பதற்கு காலதாமதம் செய்வது ஆகியவை கொடூரமானது, அநியாயமானது. லட்சக்கணக்கான மக்கள் வேலை இழப்பு மற்றும் விலைவாசி உயர்வால் சிரமப்படும் போது இந்த கடினமான முடிவானது மத்திய அரசுக்கு இந்திய மக்கள் மீது அக்கறை இல்லை என்பதையும், நடுத்தர வர்க்கத்துடன் அதற்கு தொடர்பில்லை என்பதையும் வெளிப்படுத்துகிறது. கடினமான காலங்களில் தொழிலாளர்களுக்கு ஆதரவளிப்பதற்கு பதிலாக அவர்களின் பணத்தை பூட்டி வைப்பது மனிதாபிமானமற்றது என கூறிய கனிமொழி, இந்த மக்கள் விரோதம் மற்றும் கொடூரமான விதிமாற்றங்களை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்றும் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தற்போது பேசுபொருளாக மாறியுள்ளது.